ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க. தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். அதெல்லாம் வெறும் அட்டை. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. ஒரு நாட்டை ஒரு மன்னர் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள். அவருக்கு வயசானதுனால பொறுப்பை எல்லாம் மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போகலான்னு யோசிக்கிறாரு. இது தெரிஞ்ச மந்திரிங்க, உங்கள் மகன் ஒரு முட்டாள், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை முட்டாள் கிட்ட ஒப்படைக்கிறது முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அரசருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அதை ஏற்க மறுத்துடுறாரு. மந்திரிங்களாம் சேர்ந்து சரி உங்கள் மகனுக்கு போட்டி ஒன்று வைப்போம், ஜெயிச்சா பதவி உங்கள் மகனுக்கு, தோத்துட்டா உங்கள் மகள் தான் அரசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. விவசாயிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அரசவைக்கு வர்றாங்க. காக்கா கூட்டம் நிலங்களை ரொம்ப நாசம் பண்ணுது, இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு வந்து அரசவையில் சொல்கிறாங்க. இந்த பொறுப்பை அப்படியே அரசரோட மகனுக்கு மந்திரிகள்லாம் கொடுக்குறாங்க. அவரும் விவசாய நிலத்தை சுற்றி பார்க்குறாரு. அப்போ யானை ஒன்று அங்கிட்ட நடந்து போனது. நடக்கும்போது அதோட காதுகளை ஆட்டிக்கிட்டே நடந்து போனது. இதை பார்த்ததுமே ஒரு முட்டாள் யோசனை அவருக்கு தோணுது. எல்லா விவசாயிகளுக்குமே யானை ஒன்றை பரிசாக கொடுத்துட்றாரு. அது காதுகளில் மணிகள் கட்டப்பட்டிருந்தது. யானை காதை ஆட்டும் போதெல்லாம் மணி சத்தம் கேட்டு அந்த காக்காலாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மந்திரிகள் எல்லாருக்குமே இது என்ன முட்டாள் யோசனை அப்படின்னு வியப்பா இருந்தது. இருந்தாலுமே மன்னருக்கு மகன் ஒரு முட்டாள்னு உணர்த்தணுங்கிறதுனால அமைதியாயிடுறாங்க. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் விவசாயிகள் எல்லாருமே அரசர்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. காக்கா தொல்லையெல்லாம் தீர்ந்து போச்சா இல்லையா அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு விவசாயிங்கள்லாம் சொல்கிறாங்க. மன்னர் மந்திரியை பார்த்து என் மகன் புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாரு. விவசாயிங்க சொல்கிறாங்க காக்கா தொல்லை இருக்கும்போது வெறும் நஷ்டம்தான் வந்துச்சு, இப்போ விவசாயமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அழுது புலம்புறாங்க. மன்னன் ஏன் கேட்குறாரு. பரிசா கொடுத்த யானைகள் எல்லாம் விவசாய பொருட்களை சாப்பிட்டே தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்போ மந்திரிகள் உங்கள் மகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்ட மகள் விவசாயிகள் கிட்ட அமைதியாக இருங்க, சரி பண்ணிடலாம், அடுத்த மாதம் தானே மழை காலம், இந்த யானை இப்போதைக்கு இருக்கட்டும், இந்த யானையை வச்சு விவசாய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுங்க, யானை போடுற சாணியை உரமாக்கி உங்கள் மண்ணை வளப்படுத்துங்க, அடுத்த மாதம் அரசாங்கம் உங்களுக்கு விதைகளையும் போதுமான பண உதவியும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த அரசர் தன்னோட மகளுக்கு ராஜ்யத்தை ஆளும் உரிமையை கொடுக்குறார். பிரச்சனையை தவிர்க்காம அதற்குள்ளே இருக்கிற வாய்ப்பை கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலி.